வணக்கம். இன்னைக்கு சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தாச்சு. நான் நேற்று மாலை போட்டாச்சு. இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது நம்ம தலைக்கு, இது பெருமாளுக்கு. பெருமாள் எங்கே இருக்கிறாரா பார்த்தீங்களா? அது பெருமாளுக்கு தான். பெருமாளுக்கு துளசி வாங்கிட்டு வந்திருக்கேன். அவங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி சிவன் இருக்கிறாங்க, சிவ பூஜை. இன்னைக்கு பூ வாங்கிட்டு வந்தாச்சுமா பூஜைக்கு. இன்னைக்கு சம்மங்கி கட்டின வச்ச பூ வந்துச்சு. இதான் வாங்கிட்டு வந்தேன், சம்மங்கி மாலை. நம்ம ஐயப்பாவுக்கு இன்னைக்கு சம்மங்கி மாலை சாத்திடுவோம். நல்லா இருக்கா? இதுதான் நம்ம ஐயப்பாவுக்கு இன்னைக்கு சாத்த போகிற மாலை. பாக்கி ரோஸு வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் இங்கே சென்னையில் மழையாக இருக்குமா, அதனால பூவெல்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதனால கொஞ்சம் அழுகுன மாரியும் இருக்குது. அது பார்த்து தான் நம்ம சாமிக்கு போட்டாகணும். ஏன்னா மழை நேரத்தில் கூடையெல்லாம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்ததில் இதாக இருக்கும். நம்ம வீட்டு பூஜை ரூம்பு இந்த பாருங்க. நாளைக்கு முடிக்கட்டுறோம். நாளையோட எங்கள் ஐயப்பா பூஜை வீட்டில் நிறைவடையும். சரிக்கா? அம்மா மாலை போட்டேன். உங்கள் எல்லாருக்காகவும் உங்கள் எல்லாரோடைய வேண்டுதலையும் அம்மா சாமிகிட்ட கொண்டு போய் வைப்போம். நாளைக்கு நேரம்லாம் அம்மா சௌரிமலைக்கு போய்கிட்டு இருப்பேன். எல்லாம் சாப்பிட்டாச்சா? எல்லா உறவும் சாப்பிட்டாச்சா? எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. சென்னையில் மழை பெய்யுதுமா. இந்த மழையில் தான், மழை வர இருக்குங்கிறாங்க. இந்த மழையில் தான் நாங்கள் சபரிமலைக்கு கிளம்புறோம். வேண்டிக்கிட்டே போகிறோம், மழை ஏற வரைக்கும் மழை இருக்கக்கூடாதுன்னு. நீங்களும் அம்மாவுக்காக வேண்டிக்கிங்க. அம்மா போயிட்டு வர்ற வரைக்கும், அம்மான்னு கிடையாது, எல்லாரும் கஷ்டம் இல்லாத ஏறி இறங்கிட்டு வரணும்னு சொல்லி வேண்டிக்கிங்க. அம்மா சாமி கோயிலுக்கு போயிட்டு வரேன். நம்ம வீட்டு ஐயப்பா பூஜையும் பார்த்துக்குங்க. வாழ்க வளமுடன். சுவாமியே சரணம் ஐயப்பா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. பாய்.